தந்தை சாரி. Auntie Savitri Amma expired. Property worth 5 lakhs. Will return on your name. Contact Govindu BABL advocate. ஆண்டி சத்து புட்டாங்கோ. அங்கிளுக்கு 5 லட்சம் வருது. 5 lakhs. அங்கிள், நான் ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்ல போறேன். இந்த சந்திப்பா ஆண்டி சாவித்திரி அம்மா. எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா. ஆண்டி சாவித்திரி அம்மா, எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா செத்து போட்டாங்களா? ஐயோ 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 ஆண்டி 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 ஆண்டி, யாராவது செத்தா கட்டுப்பிடிச்சு அழுவணும். ஆஸ்தினா வயசு 101 ஓடுது. மைகா 101 வருது. ரொம்ப சின்ன வயசு. ஐயோ, உடம்புல இல்ல, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜெர்மனி எழுதிருக்கிறா. ஐயோ ஆண்டி, உனக்கு ஒரு பல்லு போயிருக்குமா? உனக்கு ஒரு முடி நினைச்சிருக்குமா? இந்த காலத்துல 25 வயசுலயே எல்லாம் எக்ஸ்ட்ரா பல்லு, எக்ஸ்ட்ரா முடி. அழுவாதே, நான் ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட்டா? ஆண்டி ஆண்டி, ஐயோ ஆண்டி போயிட்டியம்மா ஆண்டி. ஆண்டி இன்னொன்னு இதை விட ஸ்வீட் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். ப்ராப்பர்ட்டி ஒர்த் 5 lakhs will return on your name. Contact Govindu BABL advocate. ஆண்டி அங்கிள் பேர்ல 5 லட்சம் ரூபாய் எழுதிக்கிறாங்க. ஐயோ, யார கேட்டு என் பேர்ல 5 லட்சம் எழுதுனாங்க? நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் ஒண்டி கட்ட பொண்டாட்டி வேற தெரியல, நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் இருக்கிறேன், அங்கிள் பக்கத்துல நான் இருக்கிறேன். மகாதானுங்க. வடிவு, சத்தியமா சொல்றேன், நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. தயவு செய்து நினைவுபடுத்தி பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போன ரயில் திருநெல்வேலி பக்கத்துல கவுந்தது இல்லையா? ஆமா, அந்த ரயில்ல தான் நானும் என் மனைவி மீனாட்சியும் என் ஒரே கை குழந்தை கமலாவும் போனோம். அந்த கமலா தாங்க ராதா. அதே ரயில்ல தான் நானும் வந்தேன். விபத்து நடந்த உடனே நீங்களும் உங்க மனைவியும் பலத்த காயத்தோட விழுந்து கிடந்தீங்க. பக்கத்துல உங்க குழந்தை அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்து பாதி மயக்கத்துல இருந்தனா இந்த பரிதாபத்தை பார்த்து எனக்கு குழந்தை இல்லையேங்கிற பாசத்தினால உங்க குழந்தைய எடுத்து மற்றவங்க நீங்க 2 பேரும் செத்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதனால நிராதரவா இருந்த அந்த குழந்தைக்கு ராதான்னு பேர் வச்சு என் செல்வ மகளா வளர்த்தேங்க. இந்த உண்மையை சொன்ன பிறகு உங்களால நம்ப முடியலையா? இல்ல, என் குழந்தையா இருந்தா நீ எடிக்கோ படிச்சிருக்கணுமே. வளர்த்த பாசத்தினால உங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு மனசு வரல. இந்த உண்மையை சொல்லாம நான் செத்துட்டா என் மனசுக்கு சாந்தி ஏற்படாதுங்க. வடிவு, எத்தனையோ அனாதை பெண்கள் என்ன அப்பான்னு கூப்பிடும் போது உன் பொண்ணும் அப்படியே கூப்பிடட்டுமே, தப்பில்லை. ஆனா ஒரு பொய் கதையை சொல்லி அவளை என் மகளாக்காது. நான் வரேன். நான் வரேன். அம்மா அம்மா, இப்படி வாங்க, உட்காருங்கம்மா. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா. பெற்றவரே தம் மகன் இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு என் சுயத்துக்காக உன் சொந்தத்தையே பழி வாங்கிட்டம்மா. என்ன மன்னிச்சிடமா, என்ன மன்னிச்சிடமா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. போயும் போயும் அப்பா கிட்ட என் கதையை சொல்லி அழுதுங்களே, இதையே
என்ன பெத்த அம்மா இருந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கட்டாயம் என்ன ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. பெத்தவங்களுக்கும் மேல என்ன பாசத்தை ஊட்டி வளர்த்தீங்களே, உங்களுக்கே நான் மகளா இருக்கேம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தையா உன்னை நான் கொண்டு வரும்போது நீ போட்டுக்கிட்டு இருந்த சட்டை சங்கிலி எல்லாம் ஒரு பெட்டியில பந்தோபஸ்தா பூஜை உள்ள வச்சிருக்கம்மா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா, எடுத்துட்டு வாமா, போம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இத பாருங்கம்மா, பெட்டியை கொண்டாந்துட்டேன். அம்மா, அம்மா, அம்மா. அப்பா, அப்பா, கொஞ்சம் பணம் வேணும். இந்த செக்கில் கையெழுத்து போடுறீங்களா? எதுக்கா என்கிட்ட பணம் கேட்கற? கடையில வர்ற பணம் எல்லாம் என்ன ஆகுது? சந்தேகம் இருந்தா கணக்க பாருங்கப்பா. சந்தேகப்படுறவனா இருந்தா கடையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க மாட்டேன்டா. சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். பாத்தியாப்பா, கண்ணியமா பணம் கேட்டா அப்பா தரமாட்டாரு. இதே இது சேகருக்குன்னா பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவாரு. அண்ணே, உன்னை ஒண்ணு கேக்குறேன். என்ன? ஆர் யூ ஆல் ரைட்? என்னது? உனக்கு ஒண்ணு மூளைக்கோளாறு இல்லையே? போடா ஃபூல். கோச்சுக்காரனா, குணசேகரனை உன் தம்பின்னு நினைக்காம, அவன் நிலைமைக்கு பரிதாபப்படாம அப்பா செலவு பண்றான்னு வருத்தப்படுறியே, இது நியாயம் தானா? யாரா அவன்? அதுக்காக தராதரமே இல்லாத ஒரு ஆட்டக்காரிய வீட்டுல கொண்டு வந்து வச்சு ஆயிரமா செலவு பண்றாரு. அது விரயம் இல்லையா? இதோ பாருங்க, நீங்க ரொம்ப பெரியவங்க, அதனாலதான் அடிக்கடி என் விஷயத்துல ரொம்ப பெரிய வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்க பணம் எனக்கு வேண்டாம். இந்தாங்க ஒப்பந்த பத்திரம். என்னடா பத்திரத்தை வீசி எறிஞ்சிட்டு போறாளேன்னு பாக்குறீங்க? எல்லாம் நடிப்பு. அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இதை விட ஏதோ பெருசா எதிர்பார்க்கறாங்க. இல்லைங்க, எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கடைசி காரியங்களை முடிச்சிட்டு இப்பதான் வரேன். யுவர் ஆனர், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளை, கலா ரசிகர்களே, முதற்கண் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அழகான திட்டங்கள் தீட்டப்பட்ட வகுப்பு வாதங்கள் இல்லாத அளவிற்கு இது நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பின்னலை இழுத்து இழுத்து நான் பார்க்கிறேன், வரவில்லை. நான் கேட்கிறேன், கோர்ட்டு போய் மகாஜனங்களை நான் சொல்லுவேன். யுவர் ஆனர் சொல்ல வேண்டாம். அதான் முதல்லயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 4 வார்த்தை அழகா பின்னால போட்டா தப்பா? ஐயோ, தண்டத்துக்காக எழுதி கொடுத்த உனக்கு சரியா மனப்பாடம் பண்றான்னு சொன்னேன்ல. பாவண்டா, 2 கிராக்கி நிக்குதுடா, கால வரை விட்டுறாங்க. விச்சு, அந்த சேர்ல போய் உட்கார்றேன். அதனுடைய தோரணை, பேச்சு இதெல்லாம் கவனிடா. சிம்டா சேது சாதாரண நடிகை நினைச்சியா? கொக்குடா. நான் சொல்லி கொடுத்தறேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? கவனமா இருக்கு. போய் உட்காரு, தோரணை காட்டு. யுவர் ஆனர், யுவர் ஆனர் இங்கேயே கட்சிக்கார முன்னாலே யுவர் ஆனரா? போடா, போய் உட்கார்றா, போடா. ஷீலா, ஷீலா. ஹாய். Hi. Darling. That is Mr. Victor. This is Miss Sheila. Oh, hi. See. Come to the point. yes, I come to the point. உங்க அத்தை சாகரப்போ, what? அவங்கட்டா உங்க அத்தை சாகரப்போ சுய உணர்வோட சுய உணர்வோட அந்த உயிரை எழுதல அப்படின்னு சுப்பிரமணியம், சுயம் பிரகாசம், சுசீலா 3 பேரும் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்களும் நாடகம் நடத்துறவங்கன்னு தெரியுது. நடத்துறாங்களா? அவங்க நாடகம் ஆடுறாங்க. ஆமாங்க, அவங்களும் ஆடுறாங்கன்னு தான் தெரியுது. இப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? அவங்க நோட்டீஸ் விட்டா நம்ம போஸ்டர் ஒட்டணும். ஐ மீன் திருப்பி பதில் நோட்டீஸ் விடணும். இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அதனால இத வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னா வேற வக்கீல போனோம்யா. எனக்கு 10,000 ரூபாய் வேணும். எனக்கா? நமக்கு? ஆமா, நமக்குங்க. ஷீலா, எப்படிமா 10,000 ரூபாய் எப்படி சேர்க்க போறான்? வேணாம், கேஸை விட்டுருவோம். No, 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 no. 10,000 ரூபாய்க்கு பயந்து 5 லட்சம் ரூபாய் விட சொல்றேன். ஆஹா, மிஸ்ட்ரி. யா, 10,000 ரூபாய் செக் கிளி. எதுக்கு கிழிக்குது?
Uncle Victor, please. Yes, yes. Wait a minute. Advocate. உங்களதான் சார். யாரு? ஆமாங்க, நான் தான் அட்வொகேட். இதுவரை எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்கிறேன்? இழந்த காலம் நான் தான் வக்கீல். ஏன் உடஞ்ச போலாம்? நீதிபதியில நான் தான் வக்கீல். ஏண்டா வச்சோ, அந்த பம்பாய் மேல அவ்வளவு சாதாரண கிடையா, அதுலயே நான் வக்கீல். ஏன் ஸ்மசானத்தில் முத்தம்? 6வது கொலையில வேற எவனாவது வாதாட முடியுமா? சரி அவர் யார் உடனிட்டு இருப்பாரு, விடுங்க. அவரு பகல்ல தான் கோர்ட்டு, ராத்திரியில கொட்டக. Advocate, நீ வாதாடியோ என்ன செய்வியோ என்ன செய்யறான் பாருங்க. எனக்கு தெரியாது. கேஸ் ஜெயிச்சு அங்கிள் கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. அடே விச்சு, இவள 6வது கொலையில ஹீரோயினை போட்டா பம்பர் கலெக்ஷன். அத்தை, எல்லாரும் வந்துட்டாங்க. பூஜை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் எங்க வந்தாச்சு. என் புள்ள சேகர் வரலையே. ஒரு நல்லது கெட்டதுல கலந்துக்க கூட என் மகனுக்கு முடியலையே. அம்மா, அதுவும் அண்ணன் வராரு. வந்துட்டேன். திவாலி. நவருங்க. அம்மா, நான் தான் ராஜாவா, நீங்க 2 பேரும் மந்திரியா? ஆமாண்டா கண்ணு, நீ ராஜாவே தான். இன்னைக்கு வீடே ஜெகஜோதியா இல்ல? லட்டு, மைசூர் பாக்கு. ராதா, ஏன் நிக்கிற? உட்கார். வா. சேகர், குமார், ராதா, மேல போ. அப்பா, அண்ணனுக்கு எப்பவும் தீபாவளி தான், அதனாலதான் படபடன்னு பேசுறான். அம்மா, ஏம்மா அழுகுற? நீ அழுதுன்னா எனக்கும் அழுக வந்துடும். நான் அழலப்பா, நான் அழல. நிஜமா அழுகல? நிஜமா. எங்க சிரி? அம்மா சிரிச்சிட்டாங்க. அம்மா, நானே எல்லாருக்கும் லட்டு கொடுக்கட்டுமா? கொடுப்பா, உன் கையாலேயே கொடு. அண்ணி தான் நல்லவங்க, அதனால அவங்களுக்கு தான் நிறைய லட்டு. அண்ணன் அடிப்பான் என்ன, அவனுக்கு ஒரு லட்டு தான். இது என் தங்கச்சி, அதனால இதுக்கு தான் நிறைய. இல்ல, தம்பி வர்றான். அதோ மாமா பையன். இப்ப நீ என்ன வேணா பேசலாம்ப்பா. விட்டு மாமா, டேய் இந்தா உனக்கு 1, மாமிக்கு 4. மாமிக்கு சாமின்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா, அதுக்கு 8. ஆமா, சாமிக்கு மாமி ரொம்ப பிடிக்குமே, அதே 8 போடா. என்ன பாக்குறீங்க? மருந்தாலே குணப்படுத்த முடியாத ஒரு மகாசக்தி உங்ககிட்ட இருக்கே, அது என்னன்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நாளுக்கு நாள் அண்ணன் கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது. பைத்தியத்தை நீங்க ரொம்ப மாத்திட்டீங்க. சந்தோஷம். ஆனா நாங்க ரொம்ப பேரை பைத்தியமாக்கிடுறோம்னு சொல்றாங்களே, அது என்னமோ உண்மைதான். என்ன? யார நீங்க பைத்தியமாக்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்க பைத்தியமாயிட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? இது ஃபேக்ட். உலகத்துல பெண்கள் இருக்காங்க, ஆனா ரொம்ப பேர் பெண்களா இல்ல. நீங்க வக்கீலுக்கு படிக்கிறீங்கல்ல, அதான் வார்த்தைகள்ல எவ்வளவு சர்க்கரை சேர்க்க முடியுமோ சேர்க்கிறீங்க. ஹாய் சும்மா. ஏண்டா ப்ரோக்ராம் மறந்துட்டியா? டைம் ஆகல? போலாம். எங்கடா இருக்கீங்க? கீழே பூஜை நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க? அங்க வாங்கடா. மாமா, அந்த பூஜை வேற, நாங்க நடத்துற பூஜை வேற. வேணும்னா நீங்களும் சேர்ந்துக்கலாம். ஆமாவா? ஏண்டா? சரி வா. சரி, மாமிக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் அவளையும் கூட்டி வந்துடுறேன். ஐயோ, மாமி எல்லாம் அந்த பூஜைக்கு வரக்கூடாது. ஏன்? அங்க வந்து பாரு. ஏன்டா பூஜை கூப்பிடுறீங்க? தேங்காய் பழம் ஒண்ணு வேண்டாமா? தேவையானதெல்லாம் அங்க இருக்கு. வா. டேய், ஹால் வழியா போனா புடிச்சுக்குவாங்க, பின் வழியா போயிடலாம். ஏன்டா நீ போற இடத்துக்கு நேர் வழியா கிடையாதா? வாங்க மாமா. லட்டு தின்னு. பட்டாசு, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், பட்டாசு வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ராதா.
பட்டாசு வெடிக்கிறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, வெடிக்க வேண்டாம் சொல்லு, வெடிக்க வேண்டாம் சொல்லு. இத பாருங்க, இன்னைக்கு தீபாவளி, பட்டாசு வெடிக்க வேண்டாம் சொல்லலாமா? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஆஹா, இந்த சத்தத்துக்கெல்லாம் பயப்படலாமா? அது உங்களை ஒண்ணும் செய்யாது. இத பாருங்க, இப்ப கை உதறலையே, உதறலையே, உங்களுக்கு பயமே இல்லையே, எனக்கு பயமே இல்லையே. இப்ப நல்லா தானே இருக்கீங்க. நல்லா தானே இருக்கேன், நல்லா இருக்கீங்க. நீ பக்கத்துல இருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன். மாமா, பி கேர்ஃபுல், பி ஸ்டடி. சரி வேண்டாம். எங்க மாமா போற? கோட் எடுத்துன்னு வரேன்டா. கோட்டு மேல தானே இருக்கு. வேலையா? அட, உங்க மேல தானே இருக்கு. ஆமா. சுமார் பார்ட்டி ரொம்ப பிரமாதம். அதுவும் ஆழ்நாள ஒரு பொண்ணு. அட போங்கடா, நாடாத ஆட்டமா, அதெல்லாம் ஒரு கசங்கடா. இது என்னடா சந்தர், நீ ராதாவோட நாட்டியத்தை பார்க்கணும். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. லவ்லி கேட். என்னடா பெரிய லவ்? எனக்கு பார்வதி மேலதான் லவ். பார்வதியை நான் இப்பவே பார்க்கணும். மாமா, போறதுதான் போற, இதையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போ. வீரம் தரும் டானிக். எனக்கு வீரம் வேணும்.